பன்னால்பேட்டு குப்புசாமி மாப்பிள்ளைக்கு 5 ரூபாய் மொய். பன்னால்பேட்டை கத்தியப்பன் பொண்ணுக்கு மொய் 3 ரூபாய். ஊட்டி விட கையை கடிக்கிறா. அக்கா அக்கா வட சாப்பிட. நான் கல்யாண வீட்டுல சாப்பிட்டேன். என்னடா நான் கல்யாண வீட்டுக்கு போனேன்னா அங்க சோறு போட்ட பொம்பளை கழுத்துலயும் மஞ்ச கயிறு இருந்துச்சு. அப்புறம் குழம்பு ஊத்தின பொண்ணு கழுத்துலயும் மஞ்ச கயிறு இருந்துச்சு. அக்கா உன் கழுத்துல எங்கக்கா மஞ்ச கயிறு? அதுக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். புண்ணியமா? அது எப்படி இருக்கும்? மஞ்ச கயிறு மாதிரி இருக்கும். மஞ்ச கயிறு மாதிரியா? அப்ப சரி, மஞ்ச கயிறு. என்ன கட்டுப்பட்டுட்டானே பொண்ணுக்கால எனக்கு அடையாளமே தெரியலடா. அடையாளம் தெரிஞ்சாதான் விளக்கமா தெரிய விடுங்க. என்னடா சொல்ற நீ? இல்லக்கா, சின்ன வயசுல நீ அடிச்ச நான் ஓட, நான் அடிச்ச நீ ஓட, நான் துரத்த நீ ஓட, நீ துரத்த நான் ஓட. என்ன ராசா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? சின்ன வயசுல செஞ்சதுல சிலதாக்கா ஞாபகம் இருக்கு. ராசா வந்த நாளே இருக்கிறேடா. வேற காலம் இருந்தா ஊனிட்டு உட்காரலாம். சும்மா நீ குட்டா குட்டா போடக்கூடாதா? உனக்கா நான் ஒரு பொண்ணு பெற்று வச்சிருக்கேன்டா. அக்கா, உனக்கு மகன் இருக்கிறது எனக்கு தெரியும். அத்தான் தான் யாரு அப்படின்னு தெரியல. நானும் முறையோட நல்ல கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு பத்திரிகை அனுப்பிச்சிருக்க கூடாதா? நீ எங்க இருக்கேன்னு தெரியாதடா. பார்வதி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ எங்க இருக்கேன்னு தெரியும் எனக்கு. அத்தான் எப்படி இருப்பாரு? ஜெயில செங்கல் இருக்காரு. செங்கல்ல இருக்கிறாரா? ஆமா, டீக்கடையில ஒருத்தனை கொலை பண்ணிட்டாரு. 14 வருஷம் தீட்டு 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 விடாங்க தீட்டு. நீ எப்படி இருக்க? நான் அந்த விளக்கார துறையிட்ட தாக்கா இருக்கிறேன். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, 15 பொண்டாட்டி, யாருக்குமே பிள்ளை இல்ல. அது அவர்கிட்ட தானே கேட்கணும். என்னத்தான் பெத்து எடுத்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் லண்டனுக்கு திரும்ப போறாரு. எல்லா சொத்தையும் என் பேர்ல தாக்கா எழுதி வைக்க போறாரு. என்ன பெத்த ராசன் பாரு பாரு. யாருமா பாருடி? ஐயோ, இது யாரு மாதிரி புள்ள பிடிக்கிறவங்க இருக்கா? என்னடி சொல்ற நீ? நான் புள்ள பிடிக்கிறவன் தான். பொண்ணை பிடிக்க வந்திருக்கேன். பிடிப்பீங்கல்ல? அடியே, என் தம்பிடு பேரு பொண்ணுதானே, பட்ட பேரு புளியம்பழம். அது என்ன புளியம்பழம் பேரிச்சம்பழம்? அடியே, சின்ன வயசுல இவன் கையில ஒரு புளியம்பழத்தை கொடுத்துட்டு ஒரு இளநீ வேணும்னு கேட்டா போதும், மரத்துல ஏறுவான் இறங்குவான் இறங்குவான் ஏறுவான். இப்பதான் கட்டிக்க சொல்லி என்ன தொந்தரவு பண்ணியா? நானும் பெரிய மன்மத நாட்டை இருப்பான்னு நினைச்சேன். ஏன் யாரு கட்டிப்பாங்க? அடி அறிவட்டு எனக்கு என்னடி குறைச்சலு? ஏண்டி இந்த ஊர்ல என் தம்பி மாதிரி எவன் டிரஸ் போட்டிருக்கான்? என் தம்பி எழுந்து அப்படி அழகா நடந்து வந்தான்னா போதும், கிட்ட வரதுக்கு ஒருத்தன் நடுங்கு வாண்டி நடுங்கி. ஒரு நாய் நெருங்குமா? எப்படி நெருங்கும்? அது பயந்து ஓடிடுல. ஆமா, நான் இதை கட்டிக்க முடியாது. ஏண்டே, என்ன பேசுறேன்? என்ன பேசுறேன்னு கேக்குறேன். தம்பி கூட்டிட்டு போ, கைகளை தள்ளி கொடு, செவல் கொடு, கூட்டிட்டு போ. இந்த மூஞ்சி கூட்டிட்டு வர போறாங்களாக்கு. அதுவே வந்தவாரு பசுமாடு என்ன விரலுது? சின்ன பிள்ளைதான் அப்படித்தாண்டா இருப்பா. பாரு, போகும்போது வரும்போது அரசு பரசல உரசி அவன் மனசுல ஆசையை உண்டாக்குறான். ஐயோ அக்கா, இவ்வளவு நீ சொல்லிட்டல. இனிமே பாரு அக்கா, இன்னும் 10 நாள்ல உன்னை நான் அத்தையாக்குறேன். அத்தையாக்க பரவாயில்ல, ஆனா என்ன பாட்டி ஆக்குறாதரா? என் தம்பினா தம்பிதான். என்ன வேகமா இருக்கான் பையன். இல்லையா, இங்க கையை நீட்டு பண்ணி இங்க பொட்டி வச்சுக்க. அம்மா இங்க பாருமா. அதெல்லாம் நான் வந்து பார்க்க கூடாது. அப்புறம் என்ன? அம்மா இவரு என்னன்னால செய்யறாருமா?
பேசாம இருடி. அப்படி சொல்லுக்கா. பாரு இத பாரு. எந்தாடி பாரு பசங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல. அவன் அழகுக்கும் அறிவுக்கும் என்னடி குறைச்ச? உன்னை கட்டிக்க போறவன அவன் தான். அப்படி சொல்லு. இத பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு மாதிரியானவ. ஆமா பார்வதி, நல்லா பாரு, நான் யாரும் தெரியலையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. மளிகை கடை மன்னாரு. மன்னாரா? தலைய எப்படி இருக்கு? அவனுக்கு போய் எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இதெல்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டு வந்தேன். உங்க அம்மாவே ஏமாந்துட்டாங்க. நானும் ஏமாந்துட்டியா? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கியா? மன்னாரு பாரு, மன்னாரு பாரு, மன்னாரு பாரு. என்னடி இது? சத்தம் கேக்குது. இப்பதாமா எனக்கு ரொம்ப பிடிக்குது. எப்படியா பிடிச்சா சரி. எனக்கு பசி இல்ல, இப்படியே இருப்போம். வந்துருவாங்க. வந்துருவாங்களா? சரி பண்ணி போலாம். எப்படி என்னடா அது? 10 நிமிஷத்துல என் மகளை வளர்ச்சிட்டா வளர்த்து? நான் வளர்ச்சிருவேனே. என்ன காட்டி இட்லி உப்புமா வச்சுக்கண்டா. உன் கடையில விற்காத இட்லியெல்லாம் உப்புமா போட்டு தர, அதை நான் சாப்பிடணுமா? நான் வெள்ளைக்கார துறையிட்டு இருந்து வந்துருக்கேன். எனக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கறி, சிக்கன் மசாலா தான் வேணும். என்னடா கசமசான என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணு புரியலையே எனக்கு. இதெல்லாம் கோழியில செய்யறதுக்கா? அதாங்க எனக்கு பிடிக்கும். வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தா என் உயிரே எடுப்பான் போல இருக்கேன். சரி, நான் போய் மசாலா அரைக்கிறேன். கோழி பிடிச்சிட்டு வாப்போ. அக்கா, நானும் போய் கோழி பிடிச்சிட்டு வரேன். நீயும் போயிட்டு வா. முறிச்ச கொண்டு வரா. சரி, வா போலாம். அவ யாரு? ஏன் தம்பியாச்சே, நல்லாவே உரிப்பேன். என்ன இருக்கிற மழக்கா மாதிரி இருக்கு. தலையில வச்சு பாப்போமா? ஏன் கண்ணாடியில பாப்போம். நல்லாச்சா இருக்கு. இதுல நிறைய காத்து இருக்கு. நானும் காத்துதான் இருக்கேன். ஆனா எவ்வளவு காலம் காத்திருக்கணும்னு தான் தெரியல. நூலும் பலூனும் தனித்தனியா இருக்கு, கட்டி கொடு. ஆமா, நூலும் பலூனும் தனித்தனியா தான் இருக்கு. இந்த அப்படி பல்லுனை இறக்கி பல்லுனை பிடிச்சு கொடு. ஓடியாடா, புடி புடி புடி, ஓடியாடா ஓடியாடா புடி. பலூன் கிடைச்சிடுச்சு, வாடா விளையாட போலாம். மைனர் யாரா? நம்ம நாட்டு வைத்தியர் பொண்ணுதான். நாட்டு வைத்தியர் பொண்ணா? காட்டு மூலிகை மாதிரி சும்மா தளதளன்னு இருக்காள. அவசரப்படாதீங்க, மூலிகையை பறிச்சிருவோம். இருமா, நானும் வரேன். உங்க அக்கா பரீட்சையில பாஸ் ஆயிடுச்சு, பேப்பர்ல நம்பர் வந்தாச்சு. அப்படியா? ஐயா, நம்பர் வந்தாச்சு. பசங்களா, நம்பர் வந்துச்சுடா. நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. ஐயா, நம்பர் வந்தாச்சு. என்ன நம்பர்? நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. வந்தாச்சு. ஊர்காலம் போவமா, ஊருக்கெல்லாம் சொல்வமா. ஊர்காலம் போவமா, ஊருக்கெல்லாம் சொல்வமா. வாடா மச்சான், பஞ்சு முட்டாய் வாங்கி தின்னலாம். வாடா மச்சான், பஞ்சு முட்டாய் வாங்கி தின்னலாம். நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. நம்பர் வந்தாச்சு. வந்தாச்சு.
ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாத்தா ரெண்டு வாத்தியாரு சொல்லி புட்டார் விவரம் என்னடா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாத்தா ரெண்டு வாத்தியாரு சொல்லி புட்டார் விவரம் என்னடா காசுக்குத்தான் நம்பர் இருக்கு காருக்கும் தான் நம்பர் இருக்கு காசுக்குத்தான் நம்பர் இருக்கு காருக்கும் தான் நம்பர் இருக்கு கழுத குதிரை எல்லாத்துக்கும் நம்பர் இருக்கு ஒரு காலம் போவம்மா ஊருக்கெல்லாம் சொல்வம்மா பட்டாமா சாம் பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னலாம் இடியாப்பம் தோசை கருவாட்டு குழம்பு இழுக்குதுடா வாசனைதான் இட்லி கடையில இடியாப்பம் தோசை கருவாட்டு குழம்பு இழுக்குதுடா வாசனைதான் இட்லி கடையில படம் இருக்கு பையில் இருக்கு வள்ளிக்கிழங்கு கையில் இருக்கு வடம் இருக்கு பையில் இருக்கு வள்ளிக்கிழங்கு கையில் இருக்கு வழிநடுக தின்னுக்கிட்டே போகலாம் வாடா நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு வந்தாச்சு முட்டாளும் ஒரு நாள் மேதாவியாவா மூக்கு மேல கைய வச்சு முழிக்க போறடா முட்டாளும் ஒரு நாள் மேதாவியாவா மூக்கு மேல கைய வச்சு முழிக்க போறடா இழைச்சவனா எரி மிதிப்பான் வலுத்தவனா பயப்படுவான் இழைச்சவனா ஏறி மிதிப்பான் வலுத்தவனா பயப்படுவான் கைய கொஞ்சம் வாங்கி புட்டா பய தரப்பான் நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு வந்தாச்சு ஒரு காலம் போவம்மா ஊருக்கெல்லாம் சொல்வம்மா ஒரு காலம் போவம்மா ஊருக்கெல்லாம் சொல்வம்மா பட்டாமா சாம் பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னலாம் நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு நம்பர் வந்தாச்சு வந்தாச்சு